ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து ஒரு 4 டைப் ஆஃப் சொல்யூஷன் வந்து குடுத்துருக்காங்க. அந்த 4 டைப் ஆஃப் சொல்யூஷனோட pH வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப pH கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, H+ ஓட கான்சன்ட்ரேஷனோ, அப்படி இல்லன்னா OH- ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து தேவைப்படும். இங்க வந்து H+ அண்ட் OH- ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து டைரக்ட்டா குடுக்கல. அந்த கான்சன்ட்ரேஷன நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம் வந்து எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் குடுத்துருக்காங்க. ஏல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 கிராம் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டானியம் ஹைட்ராக்சைடுன்னு குடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து தேவை. மாஸ் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மாஸ வந்து நமக்கு வந்து மோலா வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன குடுத்துருக்காங்க, 2 கிராம் ஆஃப் டைட்டானியம் ஹைட்ராக்சைடு டிசால்வ்ட் இன் வாட்டர் டு கிவ் த 2 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பண்ணா இதோட மோலாரிட்டி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப மோலாரிட்டி நம்ம கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், மோல்ஸ் வந்து நமக்கு தேவை. அப்ப மோல்ஸ்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ணா மோல்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். எத்தனை மோல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் இல்லையா? அப்ப கிவன் மாஸ் நமக்கு வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்க, 2 கிராம் வந்து குடுத்துருக்காங்க. மாலிகுலர் மாஸ் வந்து நமக்கு எவ்வளவு வரும், டைட்டானியம் ஹைட்ராக்சைடு இல்லையா? டைட்டானியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 47.9 கிட்ட வரும். ஓகே, மாலிகுலர் வெயிட். அப்புறம் ஆக்ஸிஜனுக்கு வந்து நமக்கு வந்து 16 வந்து வரும். ஹைட்ரஜனுக்கு வந்து நமக்கு வந்து 1 இல்லையா? அப்ப எல்லாத்தையும் நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, 9 14 ரிமைனிங் 1 அப்போ வந்து 64.9 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 65 வந்து வருது. நம்ம 64.9 போட்டுப்போம். 64.9 வந்து வருது. அப்போ வாட் இஸ் த வேல்யூ, 2 divided by 64.9 அப்போ எவ்வளோ வருதுன்னா 0.03 வந்து வருது. 0.031 வந்து வச்சுப்போம். ஓகே, இவ்வளோ மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. இத்தனை மோல்ஸ் வந்து இருக்குது. இது எவ்வளோல இருக்குது, 1 லிட்டர்ல வந்து இருக்குது இல்லையா? அப்போ மோலாரிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அப்போ மோலாரிட்டி which is equal to 0.031 divided by வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், டிவைட் பை நம்ம வந்து 2 வந்து போடணும். அப்போ which is equal to divided by 2. அப்போ நமக்கு கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.0154. ஓகே, 0.0154 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இதான் நமக்கு வந்து மோல்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ மோலாரிட்டி என்னது, டைட்டானியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு வந்து அதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.0154 மோலாரிட்டி. இப்போ நம்ம வந்து இப்போ ஆஸ் யூஷுவல் தான், நம்ம எப்பவும் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். அப்போ டைட்டானியம் வந்து நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும், டைட்டானியம் ஹைட்ராக்சைடு டைட்டானியம் ப்ளஸ் வந்து நமக்கு என்ன OH மைனஸாக நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். டைட்டானியம் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து OH மைனஸாக நமக்கு டிசோசியேட் ஆகும். அப்போ இது நமக்கு எவ்வளோ இருக்குது, 1.54 into 10 to the power of -2 இருந்துச்சு அப்படின்னா, அப்போ OH நமக்கு வந்து எவ்வளோ தான் டிசோசியேட் ஆயிருக்கும், 1.54 into 10 to the power of -2 நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும் இல்லையா? அப்போ வாட் இஸ் த OH கான்சன்ட்ரேஷன், OH கான்சன்ட்ரேஷன் which is equal to 1.54 into 10 to the power of -2. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், POH வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ POH which is equal to minus log of 1.54 into 10 to the power of -2. OH ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து ஆட் பண்ணோம் இல்லையா? அப்போ லாக் உள்ள கொண்டு போனால் நமக்கு என்ன வரும், log of 1.54 plus log of நமக்கு என்ன வரும்னா 10 to the power of -2. ஓகே, அது வந்து 1 into 10 to the power of -2. is it correct? அப்போ நமக்கு என்ன வரும், which is equal to log of 1.54 நமக்கு என்ன வேல்யூ வரும், log of 1.54. அப்போ log of 1.5 ஓட வேல்யூ என்னன்னா 0.1875. ஓகே, 0.1875 இங்க நமக்கு என்ன -2 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ அந்த -2ல இந்த வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணா 2 வந்து இருக்குது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 0.1875 நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 5 அப்போ வந்து 2 1 அப்போ வந்து 8 அப்போ வந்து 1 வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு என்னன்னா மைனஸ் ஆஃப் -1.8125 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ திஸ் இஸ் த POH வேல்யூ. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா POH வேல்யூ. POH which is equal to 1.8125. அப்போ pH நமக்கு என்ன வரும், pH plus POH which is equal to 14. அப்போ நமக்கு what is the pH which is equal to 14 minus 1.125 இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரும், 14. அப்போ நமக்கு வந்து 14 minus 1.8125 நமக்கு என்ன 12 பாயிண்ட் வந்து வருது. அப்போ வந்து pH ஓட வேல்யூ என்ன 12.125.
19 வந்து நம்ம எடுத்துக்கோம். அப்போ இதோட pH வேல்யூ நமக்கு என்னன்னா 19 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷனோ இல்லை OH மைனஸ் கான்சன்ட்ரேஷனோ நமக்கு டைரெக்டாக கொடுக்கல. நம்ம என்ன பண்ணால் மோல் கான்செப்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் pH வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் கண்டிஷன் வந்து எடுத்துப்போம். அப்போ பிக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு 0.3 கிராம் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, CaOH ட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மோல்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ மோல்ஸ் கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலா, கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். கிவன் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.3 கொடுத்துருக்காங்க. மாலிகுலர் மாஸ் கால்சியத்துக்கு வந்து நமக்கு எவ்வளோ வரும், மாலிகுலர் மாஸ் கால்சியத்துக்கு வந்து நமக்கு வந்து 20 ப்ளஸ் வந்து ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு 16, ரெண்டு ஆக்சிஜன் வந்து இருக்குது இல்லையா, அப்போ நமக்கு என்ன 32 வந்து வரும். 20 ப்ளஸ் 2 ஆக்சிஜனுக்குனால 32 ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 2 வந்து வருது. அப்போ நமக்கு வந்து 54 வந்து வருது. அப்போ 54, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 0.3 டிவைடட் பை நமக்கு என்ன 54 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ நமக்கு இங்கே என்ன வேல்யூ வருது, 5.5 இருக்குதா, 5.56 into 10 to the power of -3 வந்து வருது. 5.56 into 10 to the power of -3 வந்து வருது. அப்போ what is the molarity? அப்போ molarity கண்டுபிடிச்சிங்கன்னா moles 5.56 into 10 to the power of -3 divided by volume of solution நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 500 வந்து கொடுத்துருக்காங்க. 500 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன, இது வந்து 1 லிட்டர் தான் நம்ம வந்து எப்பவுமே கண்டுபிடிப்போம் இல்லையா, அப்போ இன்ட்டு நம்ம என்ன 1000 வந்து போடணும். இங்கே வால்யூம் வந்து லிட்டரில் கொடுக்கணும், ஆனால் இங்கே எம்எல்ல போடுறதுனால நம்ம என்ன பண்ணோம், 1000 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வந்து 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும். 2 மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு இன்ட்டு 2. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா 1.11 into 10 to the power of -2 வந்து கிடைக்குது. ஓகே, 1.11 into 10 to the power of -2 மோல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இதான் நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன். இஸ் இட் கரெக்ட்? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு இல்லையா, அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும், CaOH ட்வைஸ் வந்து நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா Ca2 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2OH மைனஸாக நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடோட கான்சன்ட்ரேஷன் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1.11 into 10 to the power of -2 மோல் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இது ஃபுல்லாக நமக்கு வந்து டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா 2 into 1.11 into 10 to the power of -2 நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ வாட் இஸ் த OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷன், OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் which is equal to அப்போ 2.22 into 10 to the power of -2. அப்போ ஓவரால் அதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.22 into 10 to the power of -2. இப்போ நமக்கு வந்து POH வந்து கண்டுபிடிப்போம். POH which is equal to minus log of OH concentration. OH concentration நமக்கு என்ன வருது, 2.22 into 10 to the power of -2. Is it correct? அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து வரும். லாகை உள்ளே கொண்டு போனீங்கன்னா log of 2.22 ப்ளஸ் வந்து நமக்கு என்ன வருது, log of 1 into 10 to the power of -2. ஓகே, இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன வருது, மைனஸ் log of 2.22 என்ன வேல்யூ வருது, log of 2.2 அப்படின்னா 0.3424, 0.3424. இங்கே நமக்கு என்னன்னா -2 வந்து வரும். அப்போ மைனஸ் வந்து நமக்கு வந்து மைனஸ் பண்ணால் 2 minus 0.3424 which is equal to 1.6576 வந்து வருது. இது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து POH. அப்போ நமக்கு வந்து pH நமக்கு என்ன வரும், pH which is equal to 14 minus 1.6576 which is equal to 14 minus 1.6576. அப்போனா 12.34 வந்து வருது. அப்போ pH நமக்கு எவ்வளோ பார்த்தா 12.34 வந்து நமக்கு வந்து வருது. இதான் நமக்கு வந்து ஃபைனல் pH. அப்போ இந்த சொல்யூஷனோட pH நமக்கு எவ்வளோ இருக்குது, 12.34 வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா 0.3 கிராம் ஆஃப் NaOH டிசால்வ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ C வந்து நம்ம என்ன பண்ணால் 0.3 கிராம் ஆஃப் NaOH இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மோல்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். மாலிகுலர் மாஸ் நமக்கு என்ன வரும், 40 வந்து வரும். அப்போ 0.3 டிவைடட் பை 40, 0.3 டிவைடட் பை நமக்கு என்ன வருது 40 வந்து வருது. அப்போ நமக்கு என்ன வருது 7.5 into 10 to the power of -3,
7.5 into 10 to the power of minus 3 வந்து வருது. அப்போ what is the molarity? Molarity which is equal to number of moles 7.5 into 10 to the power of minus 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு வந்து 200 இன்ட்டு நம்ம என்ன பண்ணால் 1000 வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணணும் இல்லையா. அப்போ இதை 2 போட்டிங்கன்னா இங்கே நமக்கு என்ன 5 வந்து வரும். அப்போ நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், which is equal to into 5. அப்போ நமக்கு 0.0375 வந்து நமக்கு வந்து வருது மோலாரிட்டி. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதோட OH கான்சன்ட்ரேஷன் தான் இல்லையா. அப்போ NaOH வந்து நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும், Na ப்ளஸ் ப்ளஸ் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா OH மைனஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ NaOH எவ்வளோ இருக்குது, 3.75 into 10 to the power of minus 2 இருந்துச்சு அப்படின்னா OH எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.75 into 10 to the power of minus 2 தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து what is the POH? POH which is equal to minus log of 3.75 into 10 to the power of minus 2. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் log of மைனஸை வந்து லாக் உள்ள கொண்டு போனால் 3.75 plus log of 10 to the power of minus 2. Is it correct? அப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ் போட்டு log of 3.75 log of 3.75 which is equal to 0.5740. அப்போ என்ன பண்ணால் மைனஸ் 2 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நம்ம பண்ண இதில் நம்ம வந்து 2 வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 minus 0.5740 which is equal to minus of 1.426. is it correct? அப்போ மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1.426 இது வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா POH. is it correct? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதுல இருந்து pH வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் pH plus POH which is equal நமக்கு என்ன வருது, 14 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ what is the pH? pH which is equal to 14 minus pH எழுதுறாங்க 1.426 which is equal to 14 minus 1.426 which is equal to 12.574 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இது எல்லாமே நமக்கு வந்து பேஸாக வந்து இருக்குது. அதான் pH எப்பவுமே நமக்கு வந்து 7க்கு மேலே வந்து வருது. சரி கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து இருக்குது. இவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, 13.6 மோலாரிட்டி 1 ml வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நமக்கு வந்து 13.6 நமக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரில் 13.6 மோல் வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 ml எப்படி இருக்கும், நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு 1 ml எடுத்து 1 லிட்டர் வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணுறாங்க. ஓகேவா. அப்போ இது வந்து 1 லிட்டர் தான் 13.6 மோலாரிட்டி வந்து இருக்கும். அப்போ 1 ml நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம வந்து 1000 நமக்கு வந்து டிவைட் பண்ணணும். அப்போ 13.6 வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டரில் வந்து இருக்குது. அப்போ 1 ml நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 நமக்கு வந்து டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1.3 என்னன்னா 0.0136 வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. இவ்வளோ மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதை 1 லிட்டர் நமக்கு வந்து டிசால்வ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு வந்து அதோட மோலாரிட்டி நமக்கு என்ன வரும்னா 0.0136 மோலாரிட்டி வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா. அப்போ 1 லிட்டரில் இவ்வளோ மோல்ஸ் வந்து இருக்குது. அப்போ 1 ml இவ்வளோ தான் இருக்கும். அதை தான் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், 1 லிட்டர் வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணுறோம் இல்லையா. அப்போ நமக்கு என்ன, அதோட கான்சன்ட்ரேஷன் 0.0136 தான் நமக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் இது வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஓகேவா. இப்போ மோலாரிட்டி வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா pH. அப்போ இங்கே H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் அவங்க வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ pH which is equal to minus log of H plus concentration. is it correct? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் log of என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 1.36 into 10 to the power of minus 2. is it correct? அப்போ நமக்கு என்ன எழுதலாம், அப்போ pH which is equal to minus log of 1.36 plus log of 1 into 10 to the power of minus 2. okay, அப்போ which is equal to minus log of 1.36 நமக்கு என்ன வரும், log of 1.36 நமக்கு என்ன வரும்னா 0.1335. அப்போ என்ன வரும்னா minus 2 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நம்ம 2 செப்பரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 minus 0.1335. அப்போ நமக்கு என்ன வருது, மைனஸ் ஆஃப் minus 1.8665.
ஓகே, அப்போ நமக்கு என்ன மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ பிஹெச்சோட வேல்யூ இருக்கணும் 1.8665. ஸோ இதான் இந்த சொல்யூஷனோட பிஹெச் வேல்யூ வந்து நமக்கு வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஓகே, ஸோ இதான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். உங்களுக்கு டைரெக்டாக ஹச் ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. அப்படி டைரெக்டாக கொடுக்கலன்னா இன்டைரக்டாக நமக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிஹெச் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்.